கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அதாவது திமுக அரசு ஒருபுறம் 4 ஆண்டு சாதனைகள் நாங்கள் செஞ்சுட்டோம், பல்வேறு திட்டங்களை வகுத்து மக்கள் மீண்டும் 2026 திமுக ஆட்சியை அரியணை ஏற்றுவாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சொல்லிக் கொண்டிருக்க வேலையில தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கே சரியில்லை, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, அனுதினமும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற பல்வேறு சம்பவங்கள்லாம் நடக்கிறது, ஸ்டாலின் அரசை 2026 மக்கள் அப்புறப்படுத்துவாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காங்க. இந்த இருதரப்பு வாதங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை பொறுத்தளவில் 4 ஆண்டுகள் முடிந்து 5ஆம் ஆண்டு நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடலுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு கூட மகளிர் பேருந்துகளில் ஏறி நேரடியாக மகளிரிடம் இந்த அரசின் சாதனைகள் குறித்து கலந்துரையாடி இருக்கிறார். இன்றைய தினம் இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் தமிழகம் முதலிடம் வைத்து வருகிறது என்பதை ஒன்றிய அரசே பல்வேறு விதமான சான்றுகளை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. நான் விருப்பு வெறுப்பு இன்றி தான் பேசக்கூடிய ஆள். திராவிட மாடல் அரசுகிட்ட தனிப்பட்ட முறையில் எந்த சலுகையும் எதிர்பார்க்காத ஆள் நாங்கள். நாட்டின் நலன் கருதி பேசக்கூடிய ஆட்கள். அதனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது குற்றம் குறைகள் இருக்கா அப்படின்னா அங்கங்கே ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும். மன்னராட்சி காலத்தில் இருந்திருக்கு. ஊருக்கு 10 இருக்கிற திருக்குறள் இருந்த திருவள்ளுவர் அவ்வளவு குறைகளும் அவர் காலத்தில் இருந்திருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற அத்தனை களவாணித்தனம் இருந்திருக்கு. கல்லும் நான்மை எழுதியிருக்காரு, திருட பற்றி எழுதியிருக்கிறாரு, ஒழுக்கக்கேடு எழுதியிருக்கிறாரு. அப்போ எல்லாம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து குறைகள் இருக்கு. நீங்கள் இந்தியாவிலே இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியை, இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரண ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் நடத்திக்கிட்டு இருக்கிறான்னு தான் மனசாட்சியோடு நம்ம சொல்லக்கூடிய உண்மை. எடப்பாடி பழனிசாமி இந்த குற்றச்சாட்டு சொல்லுவதில் எந்த தகுதியும் இல்லை, தார்மீக உரிமையும் இல்லாதால். ஏன்னா துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி மக்கள் மீது காக்கை குருவியை போல சுட்டார். நாங்களாம் வரலாறு படித்தவர்கள். நான் பிஏ வரலாறு படித்து அப்புறம் வந்தாள் வழக்கறிஞரா. ரோம் நகர் தீப்பிடித்து எரிந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான்னு சொல்லுவாங்க. வரலாறு படிச்சிருக்கான். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு முதலமைச்சர் துப்பாக்கி சூடு நடந்து 13 பேர் இறந்ததுக்கு பின்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்ன ஒரு கேடுகட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியை குறை சொல்லலாமா? ஒரு அபத்த முதலமைச்சர். நீ முதலமைச்சருக்கான எந்த விதமான தகுதியும் இல்லாமல் தவழ்ந்து ஊர்ந்துன்னு சொன்னால் கோவிச்சுக்கிறான் மொட்டை உதயகுமார். தவழ்ந்து ஊர்ந்து போய் கேவலமான ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து நீங்கள் இந்த ஆட்சியை குறை சொல்றதுக்கு குறை சொல்லலாம். அதுக்காக எதிர்கட்சி பாராட்டணுமா? எதிர்கட்சி வேலையை அவங்க செய்யணும். ஒரு பேருந்து இருந்தால் அந்த பேருந்தில் ஓட்டுநர் ஆளுங்கட்சினா நடத்துனர் எதிர்கட்சி. அதனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு சொன்ன குற்றச்சாட்டில் அபத்தமான குற்றச்சாட்டுகள். கற்பழிப்பை பற்றி பேசுறீங்களே, பொள்ளாச்சியில் உங்கள் ஆட்சி பொல்லாத ஆட்சின்றதுக்கு அதோட என்ன சாட்சி ஒன்று எடப்பாடி? ஆட்சியாக நடத்துனீங்க நீ என்ன ஆட்சி நடத்துனீங்க? ஆனால் இன்னைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் அவருக்கு இன்னுமே தெரியல. நேற்றைக்கு எங்கே இருந்தீங்க? தொலைக்காட்சி கூட பார்க்கலையா நீங்கள்? நேற்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு பேருந்தில் மகளிர் உரிமை அந்த அவங்களுக்கு இலவச பேருந்தில் ஏறி அவங்ககிட்ட கலந்துரையாடி வர்றாரு. அவர் மக்களை சந்திக்கக்கூடிய முதலமைச்சர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக கூவத்தூர்ல நடத்தப்பட்ட ஏலத்தில் நீங்க முதலமைச்சராக வந்தீங்க, டெண்டர் எடுத்தீங்க, ஏலம் எடுத்தீங்க. ஆனால்
அன்றைக்கு மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள்? அம்மா அவர்கள் முதலமைச்சராக வரணும் வாக்களிச்சாங்க. அவங்க மறைவுக்கு பின்னாடி நீங்க டெண்டர் மூலமா வந்த முதலமைச்சர். அப்ப ஒரு 50 எம்எல்ஏக்களுக்கு மேற்பட்டவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை சந்தித்து நாங்க அப்படியே வர்றோம், எங்களுக்கு மந்திரி பதவி மட்டும் ஒரு 5-6 பேர் கொடுத்துருங்க, ஆட்சி அமைக்கலான்னு பேர் நடத்தினாங்க. ஒத்துக்கலையே. கொல்லப்புறமாக நான் வரக்கூடிய முதலமைச்சர் அல்ல, நான் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழக மக்களை சந்தித்து இங்கே சங்கி கூட்டம் சனாதன கூட்டம் வெற்றிடம் இருக்கிறதாக சொல்றான். எந்த வெற்றிடமும் கிடையாது. நான் தமிழக மக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மக்கள் மத்தியிலே முதலமைச்சர் வேட்பாளராக வந்து வெற்றி பெறுவேன் சொல்லி வெற்றி பெற்ற முதலமைச்சர். நல்ல குறை இருக்கா? குறை இல்லாம எந்த ஆட்சி நடத்த முடியாது. ஆனா நீங்க குறையாவே ஆட்சி நடத்தினீங்களே, முழுக்க முழுக்க நீங்க என்ன உங்ககிட்ட நன்மை இருந்தது? மக்களுக்கு எடப்பாடி ஆட்சியில் என்ன பெருசா இருந்துச்சு? உங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கேடு இல்லையா? உங்க ஆட்சியில இதோட மோசமான நிலைமை இல்லையா? கற்பழிப்பு இல்லையா? திருட்டுத்தனம் இல்லையா? மொள்ளமாரித்தனம் இல்லையா? இன்றைக்கு அங்கொன்று இங்கொன்று நடக்கிறது. உடனடியாக நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் காவல்துறையை கையில் வச்சிருக்கிறார். இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுகிறது. குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். காவல்துறை திறமையான செயல்பாட்டோடு தான் தமிழ்நாட்டில் இருக்கு, ஒன்றும் குறைச்சில். முதலமைச்சர் வேகப்படுத்துறார். எல்லா இடத்துலையும் சில குறைகள் இருக்கும். நான் குறை மிகுதியா நிறை மிகுதியா அப்படின்னா நிறைதான் மிகுதியா இருக்கு இந்த ஆட்சியில். உங்க ஆட்சியை ஒப்பிட்டு பேசினா எப்படி இருக்கும்? பொள்ளாச்சியில நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களா? அந்த கற்பழிப்பு வழக்குகளுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சு அவங்களால? குற்றவாளிகளை தப்பிக்க விட்ட பேர்வழி அல்லவா நீங்க? லஞ்சம் வாங்குவதும் ஊழல் செய்வதும் தான் எடப்பாடி ஆட்சியில் நடந்தது. வேற என்ன நடந்துச்சு? இன்னைக்கு திராவிட மாடலுடைய முதலமைச்சர் நீங்க அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் போதே கொரோனா காலத்துல தான், நெருக்கடி நிலை காலத்துல தான் பதவி பிரமாணம் எடுத்தார். அதை விட இந்த கேடு கட்ட எடப்பாடி இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு? நான் சொன்னனாலதான் ஒன்றிய அரசு நிதியை விடுவித்திருக்கான். ஏய் என்னப்பா, ஒரு அளவு வேணாமா? கோயபல்ஸ் பிரச்சாரமா? தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மோடியை பார்க்கிறாரு, நம்முடைய நிதியமைச்சர் தங்கந்தன் அரசு நிர்மலா சீதாராமனை பார்க்கிறாரு. தொடர்ச்சியான எதிர்கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் போராட்டம், இவ்வளவும் பண்ணி இந்த நிதி வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதற்காக நிதி கொடுத்தாரா? எவ்வளவு பெரிய பித்தராட்டமான பேச்சு. இல்ல ஒரு ஆளுமையான தலைவராக கூட இருப்பார்ல. எப்படி ஆளுமையானது? ஆளுமையான தலைவராக ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்கல. பன்னீர்செல்வம் சொல்ற மாதிரி 10 தோல்வி பழனிசாமி ஓபிஎஸ். 10 தோல்வி பழனிசாமி இருக்கு. என்ன ஆளுமை இருக்கு? ஆளுமை இருந்தா அதிமுக ஒருங்கிணைத்திருக்கலாம்ல. அதிமுக உன்னால் ஒருங்கிணைக்க முடியல, அப்புறம் எப்படி நீங்க நாட்டை ஒருங்கிணைக்க போறீங்க, ஆட்சியை பிடிக்க போறீங்க? அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய குற்றச்சாட்டுன்றது தேவையில்லாத குற்றச்சாட்டு, மக்கள்கிட்ட எடுபடாத குற்றச்சாட்டு. 2026 நீங்க என்னைக்கு பாஜக கூட்டணின்னு சொன்னீங்களோ, அமித்ஷா தலைமையில் உட்கார்ந்து கூட்டணியில் இருப்போம்னு சொன்னீங்களோ, அன்னைக்கே முடிவாயிருச்சு. நம்முடைய திராவிட மாடலுடைய தளபதி சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். அதில் மாற்றம் இல்லை. நீங்க யாரெல்லாம் சேர்த்து பாருங்க, இன்னும் கூட்டணி கட்சியிலிருந்து வெளியே வருவாங்க, இன்னும் சேருவாங்க. அதான் சொல்லிட்டு நீங்க இப்ப பிஜேபியுடைய பி டீம் தான் சைமன், பிஜேபியுடைய பி டீம் தான் இந்த ஜோசப் விஜய். இவங்களை கடைசி நேரத்தில் கூட நீங்க சேர்த்துக்கிட்டாலும் சரி, நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த 4 ஆண்டு கால சாதனை, ஒன்றிய அரசுடைய வேதனை, தமிழகத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர்னு சொல்லலாம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் RN ரவியை வச்சுக்கிட்டு
மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டை போட்டு எல்லா வகையிலும் இடையூறுகள் செய்து நிதியை தராமல் கொரோனா காலத்தில் தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தன்னிறைவான மாநிலமாக தமிழகத்தை உயர்கல்வியா, மருத்துவக் கல்லூரியா, சுகாதார கட்டமைப்பா, அனைத்திலையும் இன்றைக்கு தமிழகம் தலைதூக்கி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் தான் காரணம். எடப்பாடி குற்றச்சாட்டு தவிடுபடியாகும். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் இமாலய வெற்றி பெறும். நன்றி சார். நன்றி.